ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க வசந்த்? சாப்பிட்டீங்களா? நான் இனிமேல் தான் எந்திரிச்சேன். இப்போ நான் இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க சார். Somebody is coming forward to help you all people with their own effort. That effort you must show in your studies. Right. Study as well as the conduct ways. Right. Right. No, you're right. You're right. If so, they will have a good future. Whatever you are doing service to them, they have to utilize in their life. That is true. Um, ஒன் ஒரு ஒரு வேலிடான பாயிண்ட் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த மீட்டிங்ல வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இவங்களுக்குன்னா, வி வாண்ட் them டு ஸ்பீக், வி வாண்ட் them டு பி வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்பீக். யூனோ, தமிழ்ல பேசினாலும் சந்தோஷம், இங்கிலீஷ்ல பேசினாலும் சந்தோஷம். ஸோ தட் இது ஃபியூச்சர்ல வந்து உங்களுடைய கரியர்ஸ், உங்களுடைய ஜாப் இல்லை ஹையர் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொருத்தங்கிட்ட எப்படி வந்து நம்ம பேசுறதுங்கிறது கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல. படிப்பு வந்து ஒரு ஜாப் லேண்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் உதவும். ஆனால் அந்த ஜாபை தக்க வச்சுக்கிட்டு அதில் வந்து முன்னேறதுக்கு வந்து நம்ம மக்கள் கூட எப்படி பழகுறோம், எப்படி அவங்கள அணுகுறோம், என்ன மாதிரி பேசுகிறோம், இதெல்லாம் தான் வந்து யூ கேன் கோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. ரைட். ஸோ வசந்தி சொல்லுங்க, எப்படி போச்சு இந்த மாதம்? இன்னைக்கு ஓகே, இந்த மந்த் ஓகேதாங்க சார். டெஸ்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு, அப்புறம் இன்டர்னல்ஸ் எல்லாம் நடந்துச்சுங்க சார். ஓகே. எனக்கு இது சொல்லுங்க, காலையில் எந்திரிச்சு நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் கிளம்பி போவீங்க? சார் 8:30 தாங்க சார் கிளம்பி போவோம். பஸ் இங்க 8:30ங்க சார். 10 o'clock பஸ். 10 o'clock வந்து காலேஜுக்குள்ள இருக்கணுங்க சார். இங்க 8:30 பஸ் ஏறி போயிருவேங்க சார். ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ நேரம் உங்களுக்கு ட்ராவல் டைம் ஆகுது இங்கிருந்து? உம், இப்ப வந்து 8:30 இங்க இருந்து போனாலும் ஒரு 9:20 தாங்க சார் நான் வந்து பஸ் ஸ்டாப் போய் சேருவேன், அங்க மெயின் பஸ் ஸ்டாப்க்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு போய் டிராபிக் இருந்தா ஒரு 10 அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆயிருங்க சார். ஒரு 10:15 வரைக்கும் டைம் இருக்குங்க சார். அது வரைக்கும் லேட்டா போனா எதுவும் சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி லேட்டா போனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார். அதனால லேட்டாக போகலாமா? அப்படிலாம் இல்லை சார், நான் கரெக்ட் டைம் போயிருவேன் எப்பயுமே. இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் போயிட்டீங்க, காலேஜ் போயிட்டீங்க, எப்படி காலேஜ் வந்து எவ்வளோ, 5 மணி வரைக்குமா? இல்லைங்க சார், 4 o'clock வரைக்குங்க சார். ஓ பரவாயில்ல, கம்மி நேரம் தான். ஓகே. ஆ, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு ஸ்நாக்ஸ் இருந்தா சாப்பிடுவாங்க சார். ஆ, சூப்பர். எனக்கு யாரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி தரதில்ல, பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்குது, நல்ல விஷயம். அப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் படிப்போங்க சார். கொஞ்ச நேரம் டெய்லி எவ்வளோ? ஒர்க் ஏதாவது கொடுப்பாங்க சார். நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க அது சொல்லுங்க, கொஞ்ச நேரத்தோட நிறுத்திட்டீங்களே. ஒரு 2 hours அந்த மாதிரி தான் சார். 2 ஹவர்ஸா? ம். அப்புறம் எக்ஸாம்ஸ்ல இருந்தா ஏர்லி மார்னிங் படிப்பேன் சார். ஓகே. 2 ஹவர்ஸ் படிக்கிறது ரொம்ப முக்கியம்தான். கரெக்டா? எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு உங்களுடைய சார் கோர்ஸ்ல? பெத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரிங்க சார். இந்த செமஸ்டர் வந்து 3 சப்ஜெக்டா? இல்லைங்க சார், மொத்தமாவே எனக்கு 3 சப்ஜெக்ட் தாங்க சார். செமஸ்டர்லாம் இல்லைங்க சார் எனக்கு. இன்டர்னல்ஸ் மட்டும் இருந்துட்டே இருக்குங்க சார். ஓ ஓகே ஓகே. எனக்கு வந்துட்டு 10th 12th போர்டு எக்ஸாம் மாதிரி எழுதுறோம் இல்லைங்க சார். அந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தாங்க சார் இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் மாதிரி. அது வந்து ஜான் 2ங்க சார். ஓகே இந்த ஓகே. வீக்ல தாங்க சார் டேட் சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபைனல் இயருங்கிறதுனால கொஞ்சம் தியரியை விட ப்ராக்டிக்கல் ஜாஸ்தி இருக்கும், கரெக்ட்? இல்லைங்க சார், ப்ராக்டிக்கல் இப்ப அதிகமா பண்ண மாட்டோம் சார். ப்ராக்டிக்கல் 1 year ஃபுல்லா ப்ராக்டிக்கல் தாங்க சார். நாங்க ஜிஹெச்ல போயிட்டு பேஷண்ட் கூட இருப்போம் சார். அப்ப அது நாங்க நிறைய கத்துவோம் சார். இந்த பிளட் கலெக்ஷன் அந்த மாதிரிலாம் சார். ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுதா, இல்லை ஸ்டடீஸ்லேயே ஆகட்டும், இல்லை எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கா? இஸ் தேர் எனி ஏதாவது ஹெல்ப் ஏதாவது வேணுமா? இல்லைங்க சார், ஓகே தாங்க சார். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாம் போயிட்டு இருக்குங்க சார். ஸ்ரீ கௌஷியா தானே, அது இல்லையோ? தப்பா நினைக்கிறேன். எஸ் சார். எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எல்லாருமே வேற வேற ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. ம்ஹும், ம்ஹும். சில பேர் வந்துட்டு நாகர்கோயில், அப்புறம் கன்னியாகுமரி சைடு, மதுரை, அந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரோட ஸ்லாங்கும் வேற மாதிரி இருந்துச்சு பேசுறது. அப்புறம் அவங்க நடந்துக்கிறது, அவங்க பிஹேவியர்ஸ் எல்லாமே வேற வேற மாதிரி இருந்துச்சு. ரைட் ரைட். நல்லா, ஆனா நல்லா பேசினாங்க சார். எல்லாருமே நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இதோட தான் பேசினாங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு கௌஷியா? எங்களை வந்துட்டு அஞ்சு சப்ஜெக்ட் சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ், அப்புறம் சோஷியாலஜி, அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்புறம் டாட்ஸ் ஆஃப் லா, எக்கனாமிக்ஸ் சார். ஓகே ஓகே. இப்போ 1 மந்த் தான் நடந்திருக்கு, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கு? எக்கனாமிக்ஸ் பிடிக்கும் சார். அப்படியா? ஈஸியா வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் 12th எக்கனாமிக்ஸ்ங்கிறனால அது அப்படியே இதாகி வருது. மீதி எல்லாமே வந்துட்டு எல்லாருமே தமிழ்ல தான் வந்து சொல்லி தர்றதுனால கொஞ்சம் ஓகேவா இருக்கு சார்.
எப்பவுமே நம்ம வந்து நம்மளுடைய குறிக்கோள் எதுக்காக வந்திருக்கோம், நீங்கள் இவ்வளோ தூரம் நல்ல மார்க் எடுத்து படித்து வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அதை விட்டுறக்கூடாது, ரைட்? ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிக்காமல் எங்ககிட்ட சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ண முயற்சி, சரிங்களா? அருணா, ரைட்? ஆமாங்க சார். அண்ணா குட் எப்படி? ஈவினிங் சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங். எனக்கு இங்கே மார்னிங், பட் பரவாயில்ல. நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களாங்க சார்? இருக்கேன், அருண் இருக்கேன். நீங்கள் தானே கொங்கு நாடு, கரெக்டா? ஆமாங்க சார். காலேஜ் போகிறதுக்கான எல்லா இதுவும் தயாராக இருக்குது இப்போ உங்களுக்கு, அதில் எந்த சேலஞ்சஸ் இல்லை? இல்லைங்க சார். ஓகே, ஓகே. ஏதாவது சேலஞ்சஸ் ஏதாவது இருக்குன்னா இவர்கிட்ட சொல்லுங்கள், செல்வா அவர்கிட்ட சொல்லுங்கள், நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம். சரிங்க சார். பட் உங்களுக்கு வந்து ஆம், நல்லா படிக்கணும். நம்ம அடுத்த தடவை பேசும்போது நிறைய கதை இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாங்க சார். ஓகே, சூப்பர், சூப்பர். அடுத்தவங்ககிட்ட பேசுவோமா? புவனேஸ்வரி, right? இன்னும் தெரியவே மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் தெரியுறீங்க, ஆமாங்க சார். நல்லா குட் தெரியுறீங்க. மார்னிங் சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங். நல்லா தெரியுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி போயிட்டு இருக்கு காலேஜஸ்க்கெல்லாம் போறதெல்லாம் வந்து ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா, இல்லை கரெக்டாக எல்லாம் போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கரெக்டா தாங்க சார் இருக்கு. போயிட்டு வர்றது மட்டும் தாங்க சார் கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா இங்கிருந்து கவர்மெண்ட் பஸ் இருக்குங்க சார். காந்திபுரம். காந்திபுரத்துல இருந்து அங்க போகணுங்க சார். ம். பிபிஜி காலேஜ் காப்பி கடைன்னு சொல்லிட்டு ஸ்டாப்புங்க சார். அங்க ம். போய் திருப்பி அதுக்குள்ள நடக்கணுங்க சார். எவ்வளோ தூரம் நடக்கணும்? 1 கிலோமீட்டர் நடக்கணுங்க சார். ஓகே, தட் இஸ் நாட் பேட் ஐ திங்க். ஆனால் வெயிலாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ? அது வேற வழி இல்லை, எல்லாரும் நடந்து தான் ஆமாங்க. போய். இப்ப மழை காலம் இல்லைங்க சார். இப்ப மழை டைம்ங்கனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குங்க சார் போயிட்டு வரக்கு. அப்புறம் ஈவினிங்கும் வந்து எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க சார். ஏன்னா பஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா அப்ப 4 மணிக்கு தான் காலேஜ் எல்லாத்துக்கும் போவாங்களா. ம். அதனால பஸ் கொஞ்சம் கூட்டமா இருக்குங்க சார். அதுக்கப்புறம் அங்கிருந்து காந்திபுரம் வரணும். காந்திபுரத்துல இருந்து திருப்பி இங்க வரக்கு 7 மணி ஆயிருங்க சார். ஓ, ஓகே, ஓகே. ஒரு சேலஞ்சு தான் இல்லையா? ஆமா. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருக்கா? வந்தோடனே ஒரு 8 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க சார். அப்புறம் ஒரு 8:30க்கு கொஞ்சம் என்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 8:30ல இருந்து 10 மணி வரையும் படிப்பேங்க சார். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த வருஷம்? சார் இனி வந்து எனக்கு சிலபஸ் எதுவும் குடுக்கலைங்க சார். இப்ப மைக்ரோ டீச்சிங் சொல்லிட்டு அது மட்டும் ஸ்கில்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க சார். இப்போ ஒரு ம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க எப்படி கிளாஸ் எடுக்கணும், அவங்களுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணணும், பாசிட்டிவ் திங்கிங்க்கு மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் குடுக்குற பீரியட் அதாங்க சார் இப்ப போயிட்டு இருக்கு. ஓகே, நீங்க இப்போதைக்கு சொல்லணும். கிளாஸ்ல எதுவும் இல்லைங்க சார். எதுவும் இல்லை. பிராக்டிக்ஸ் மட்டும் தாங்க சார் போகுது. ஓகே, ஓகே, ஓகே. இல்லைங்க சார். ஸோ மற்றபடி எப்படி போயிட்டு இருக்கு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி போயிட்டு இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சார் எல்லாருமே என்னை விட பெரியவங்க தாங்க சார். நான் மட்டும் தான் சின்ன பொண்ணு. ஓகே, ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் ஏஜ் அதிகம். எல்லாத்துக்கும் ஒரு 28 அந்த மாதிரி ஏஜ்ல தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் சார் இருக்கு. அவங்ககிட்ட எப்படி பேசுறது? ஒரு மரியாதை குடுத்து தானங்க சார் பேசணும் அவங்க கிட்ட. அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குங்க. அவங்களால முடியாதுங்கிறதுனால நம்மளால முடியாதுன்னு எதுவுமே என்னை கிடையாது. பொறுத்தவரைக்கும் முடியாதுன்னு எதுவுமே இல்ல சார் இங்க. அதுதான் கரெக்ட், ரைட்டா? ஸோ நம்ம சிங்கப்பூர் போய் ஆகணும் இல்லையா? எஸ் சார். அதான் என்னோட கோல். ஓகே, அந்த கோல் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப வந்து அதை பத்தி பேசுவோம். சார் அதுக்கப்புறம் எம்ஏ தமிழுக்கு வந்து புக் வந்துருச்சுங்க சார். ஓகே, அடுத்த எம்ஏ தமிழ். சார் எம்ஏ தமிழ் வந்து கரஸ்பாண்ட் இதுல போட்டிருக்கேங்க சார். ஆமா, ஆமா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ரைட். அது வந்து ஹம், அண்ணா இல்லை, இல்லை, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. பாரதிதாசன் சார். ரைட், ரைட். ஓகே, ஓகே. அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு அப்போ. நேத்து தான் சார் புக் வந்துச்சு. இப்பதாங்க சார் அது கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன இருக்கு, என்னென்ன படிக்கணும். இப்பதான் ஷெட்யூலே நான் இப்பதாங்க சார் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஓகே, ஏன்னா ஓகே. இப்ப பிஏ போது எனக்கு ப்ராக்டிக்ஸ் மட்டும் தாங்க சார் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம். இப்ப ரெண்டும் வந்தனால இனி தீபாவளி முடிஞ்சு சிலபஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். அதுக்கப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு இப்பதான் சார் ஷெட்யூல் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் நான். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் பிரியா. பிரியங்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? பெயிண்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த மாசம் ஏதாவது புதுசா வரைஞ்சீங்களா? என்ன வரைஞ்சிருக்கீங்க? ஓ, இது யார் இது? யார் அவரு? சார் இவர் பேர் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சார். ட்ரிக்னு சொல்லிட்டு. ஓகே, இது நீங்க வரைஞ்சதா இந்த பெயிண்டிங்? இல்ல சார், நான் அசைன்மெண்ட் பண்ணும்போதே வரைஞ்சிட்டோம் சார். ஓகே, இது நீங்க வரைஞ்சதா, இந்த சும்மா இது ஒரு போட்டோ நீங்க வரைஞ்சதா? நான் வரைஞ்சது சார். அப்படியா? ஓகே, எனக்கு தெரியல. ஓ, சான்ஸ் இல்ல, செம சூப்பரா இருக்குங்க. இல்ல, இல்ல. பட்டைய கிளப்பிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரியலி காட் கிவன் டேலண்ட். 2 days ஆகுது சார். இது செகண்ட் பிக்சர் சார். ஓ, ஓகே, ஓகே. வாவ். திஸ் இஸ் தேர்ட் பிக்சர். பிரியங்காவை அவங்களே வரைஞ்சிருக்காங்க. ஓ, நைஸ், சூப்பர். எப்படி வரைஞ்சீங்க பிரியங்கா? உங்களையே கண்ணாடி முன்னாடி உட்காந்து எப்படி வரைஞ்சீங்களோ? நீங்க
சார் நான் போட்டோ எடுத்து அப்படியே வந்தேன். அப்படியா? ஓகே, நைஸ் நைஸ். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. சார் இந்த மாசம் 2 வீக்ஸ் ஃபுல்லாவே அசைன்மெண்ட் ஒர்க் கொடுத்தனால நாங்க காலேஜ் போகல. ஓகே ஓகே, இங்கிருந்து பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு பெயிண்டிங்கான எல்லா மெட்டீரியல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? வந்துருச்சு சார். ஸோ இந்த 3 பெயிண்டிங் வரைஞ்சிருக்கீங்க, நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த மாசம் வந்து ஏதோ ஒரு பெயிண்டிங் வரைவீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெயிண்டிங் வரையலாம்னு இருக்கீங்க காட்டுறதுக்கு? சார் ஒரு நோட்டு முடிக்கலாம்னு இருக்கு. சூப்பர். ஓகே, சூப்பர் சூப்பர். நல்லா பண்ணுங்க. அடுத்த தடவை எங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் காட்டுங்க, சரிங்களா? பிரேமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். நீங்க சார்? நல்லா இருக்கேன், அருமையா இருக்கேன். சொல்லுங்க, எப்படி இது காலேஜ் எப்படி போயிட்டு இருக்கு? நான் எக்ஸாம் சார் இந்த மந்த் ஃபுல்லா. ஓகே, வெரி குட். எப்படி பண்ணிருக்கீங்க எக்ஸாம்? நல்லா பண்ணிருக்கீங்க சார். என்ன உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னது? சார் எனக்கு ஐடி அந்த விஷுவல் பேசிக் தான் சார் பிடிக்கும். ஆனா அது சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல சார் எனக்கு இந்த டைம். அதுக்கு என்ன ஹெல்ப், எப்படி இது பண்ண முடியுமோ பண்ணி இதை படிக்கிறத பார்த்துருங்க. இது ப்ரொகாஸ்டினேட் பண்ண வேணாம், சரியா? எனக்கு ஃபுல்லா தியரி சப்ஜெக்ட்ஸ், அப்புறம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் சார். அதனால எக்ஸாம் அப்பதான் சார் படிப்பேன். ஓ, அப்படி அதுவும் இல்லாம நான் ஸ்போர்ட்ஸுக்கு போறனால எனக்கு டைம் அவ்வளவு கிடைக்க மாட்டேங்குது. ஓ, நீங்க அந்த கொக்கோ எல்லாம் விளையாடுறீங்க? ஆமாங்க சார். இப்பதான் சார் நாங்க மேட்ச் போயிட்டு வந்தோம். அது செமிஃபைனல்ல தோத்துட்டோம் சார். ஓகே ஓகே, பரவாயில்ல. அதாவது ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரையில ஒன்று ஜெயிக்கிறது, இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதே வந்து லைஃப்ல நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். உங்களுடைய படிப்புல வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நாளைக்கு ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸ் வந்து நீங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்க சார். ஓ, ஆமாமா, நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ்டு தீபாவளி விஷஸ். எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. கேர்ஃபுல்லா வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் இது பண்றதா இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா பட்டாசு எல்லாம் வெடிங்க, சரிங்களா? ஆம், சரிங்க விளையாட்டு சார். விளையாட்டுத்தனம் வந்து பட்டாசுல மட்டும் காட்டாதீங்க. அது எவ்வளவு சின்ன விளையாட்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அது சின்ன பிஜிலி வெடியா இருந்தாலும் அது வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா அதோட எஃபெக்டே வேற இல்லையா? ஹாப்பி தீபாவளி டு எவ்ரிபடி. ஓகே, ஹாப்பி தீபாவளி சார். கௌஷியா, ஹாப்பி தீபாவளி. புவனேஸ்வரி, அருணா, பிரேமா. சார் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு அட்வான்ஸ், எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். அடுத்த மாசம் பேசுவோம். ஓகே சார். ஓகே சார், ஃபைன் சார். உங்களுக்கும் தீபாவளி ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். நீங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இது பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே சரி, சார். மது சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி வெரி பெஸ்ட் டு எவ்ரிபடி. ரொம்ப ஹாப்பியா ஓகே இருக்கு சார். கேக்குறது. ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட பேசுறது எங்களுக்கு ஒரு உற்சாகம். நல்லா பண்ணுங்க. ஆல் தி ஓகே. பெஸ்ட். ஹாப்பி தீபாவளி Happy எல்லாருக்கும். ஹாப்பி பை பை. தீபாவளி சார். bye. தேங்க்யூ சார்.